பிரசன் ஆட்டோ கன்சல்டிங் யூடியூப் சேனலை விரும்பி பார்க்கும் அன்பு நேயர்களை வரவேற்கிறேன். இப்போது சென்னையிலிங்க தென் மாவட்டங்களில் ரொம்ப மழை வெள்ளமெல்லாம் வந்தது. அதிலெல்லாம் எல்லாமே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாம் சீக்கிரம் எல்லாமே கரெக்ட் ஆகிறதுக்கு பிரார்த்திக்கிறேன். அதில் இப்போ நம்மளது ஒன்லி வண்டிகை வாங்கி தரது சேல்ஸ் பண்ணுறது கன்சல்டிங் மட்டும்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மலையில் நின்றுட்டு இருந்த வண்டியில் ஒரு கார்பரேட்டர் அந்த மழை தண்ணினால கொஞ்சம் அடப்பு இருந்தது. நான் அது எங்கிட்ட இருக்கிற 2 டூல்ஸை வச்சு அது கழட்டி க்ளீன் பண்ணி போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவும் அதில் போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது மெக்கானிக்கு இல்லை, இந்த மழை வெள்ளத்தில் வண்டிகள் அது பெட்ரோல் அடப்பு கார்பரேட்டர் க்ளீன் பண்ணணும்னாக்கா நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒரு ஸ்பேனரில் அதை கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ சின்ன ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கிறேன். அதை எதாவது பார்த்து அதனால் ஏதாவது பயனடைஞ்சால் அடைஞ்சிக்கலாம். ரைட், ரொம்ப தேங்க்யூ, நன்றி. இப்போ இங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம அந்த மழையிலே உட்காந்து ஒர்க் பண்ணுறோம். இது நாங்கள் எதுக்காக பண்ணுறோன்னா, உங்கள் இடத்துல நீங்கள் ஓப்பனில் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது மழை பெஞ்சால் கூட அந்த பயம் இல்லாமல் பண்ணலாம். கொஞ்சம் தூறல் அடிக்கும்போது கூட இந்த ப்ராசஸை அந்த மழையிலே உட்காந்து கூட பண்ணலாம். இப்போ அந்த கார்பரேட்டர் ஜெட்டை இப்போ நம்ம கழட்ட போகிறோம். ஸோ ஸ்பேனரை யூஸ் பண்ணி ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டணும். நம்ம இப்போ ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்ண போகிறோம். ரிங் ஸ்பேனரில் 12, 13, 14 யூஸ் பண்ணலாம். ரிங் ஸ்பேனர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பேனரோட அதில் ரவுண்டு நெக்கோடு வரும். ஸோ அந்த ஸ்பேனர் தான் ஈஸியாக உள்ளேருந்து அந்த கார்பரேட்டருடைய அந்த ஸ்க்ரூஸை கழட்டலாம். ஸோ அந்த ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம அதை கழட்டிகிட்ருக்குறோம். கழட்டி இப்போது அந்த கார்பரேட்டரை இப்போ தனியாக கழட்டி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம நார்மல் ஸ்பேனரை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். நார்மல் ஸ்பேனர் 10, 11, 12, 13, 14. ஸோ இந்த சைஸஸ் இருக்கிற ஸ்பேனர் தான் உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கார்பரேட்டரை கழட்டிடலாம். ஸோ கார்பரேட்டரில் இந்த பம்பில் வர ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பம்ப்ஸில் வர ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் லூஸ் பண்ணும்போது நம்ம கார்பரேட்டர் மட்டும் தனியாக கழண்டு வெளியே வரும். ஸோ தட் நம்ம அதில் இருக்கிற ஜெட்டை கழட்டி க்ளீன் பண்ண முடியும். நம்ம கழட்டியாச்சு. கழட்டி இப்போ கார்பரேட்டர் தனியாக வருது. ஸோ பாருங்கள். இப்போ அந்த கார்பரேட்டருடைய கேப்பை நம்ம ஸ்டார் பிட் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸ்டார் பிட்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரூ டிரைவர் கூட வரும். ஒரு சின்னதாக ஸ்டார் மாதிரி இருக்கும். அது எதுக்காகன்னா அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ஈஸியாக கழட்டுறதுக்காக. சின்னதாக ஒரு ஹேமரில் ஹிட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரூஸ் கொஞ்சம் லூஸ் ஆகும். இல்லை நீங்கள் நார்மலாக நீங்கள் ரிங் ஸ்பேனர்லையோ இல்லை ஸ்க்ரூ டிரைவரில் கூட கழட்டலாம். இப்போ நம்ம அந்த கேப்பை கழட்ட போகிறோம். அந்த கேப்புக்குள்ளே இருக்கிற அடைஞ்சிருக்கிற அழுக்கு எல்லாம் வெளியே வரும் பாருங்கள். இப்போ இந்த ப்ராசஸில் தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். நீங்கள் ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை. ரிங் ஸ்பேனர், ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேட். ஸோ இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நம்ம இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த கார்பரேட்டர் ஜெட் அடைப்பை எடுக்க முடியும். நம்ம இந்த ஜெட்டை கழட்டுற ப்ராசஸில் இருக்கிறோம். ஸோ ஸ்க்ரூ டிரைவரில் இப்போ அந்த ஜெட்டை கழட்டி தனியாக எடுக்க போகிறோம். எடுத்து அதில் இருக்கிற ஜெட்டை க்ளீன் பண்ண போகிறோம். கழட்டிகிட்ருக்குறோம். ஜெட்டு கழண்டுருச்சு. இப்போ வரப்போகுது.
இது ரொம்ப முக்கியமான விஷயம். கார்பரேட்டருக்குள்ள ஜெட் அந்த க்ளீனிங் ப்ராசஸ். அதில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஜெட்டை எடுத்து அந்த ஜெட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு சன்னமான ஒரு கம்பி, இந்த கம்பியில் வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதில் இருக்கிற மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ், மழை தண்ணியில் கலந்துருக்கிற மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அதில் உள்ளே போய் உட்காந்துருந்துச்சுன்னா அது மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த கம்பி மூலிமா க்ளீன் பண்ணால் அது வெளியே வந்துடும். ஸோ அந்த ஜெட் வந்து இப்போ க்ளீன் ஆக போகுது. ஸோ அதுக்காக தான் ஒரு சன்னமான கம்பியை எடுத்து நம்மளே அந்த கம்பியை தயார் பண்ணி அதை நம்ம ஜெட்டில் விட்டு க்ளீன் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால இப்போ ஜெட்டு சுத்தமாக க்ளீன் ஆகிரும். பாருங்கள், இப்போது ஜெட்டை இப்போ இப்படி தான் க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி இப்போ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம வெளிச்சத்தில் வச்சு பார்த்துக்கலாம். ஒரு தடவை ஊதியும் பார்த்துக்கலாம், ஜெட்டு க்ளீனாக இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். The same process repeats for carburetor also. ஸோ அந்த கார்பரேட்டரையும் நம்ம வந்துட்டு ஒரு தடவை சின்ன சின்ன அழுக்காக இருக்கிற இடத்துல எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு அந்த கம்பி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். ஸோ உள்ளே இருக்கிற சின்ன சின்ன மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே, அழுக்கு எல்லாமே அதில் க்ளீன் ஆகிரும். இப்போ அந்த மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம், நம்ம அதில் எதுவும் அழுக்கு இல்லைன்னு சொல்லி என்ஷூர் பண்ணதுக்கப்புறம், நம்ம கழட்டின அந்த கார்பரேட்டர் ஜெட்டுடைய கப்பை வந்து இப்போ நம்ம மாட்ட போகிறோம். அந்த கார்பரேட்டர் ஜெட்டுடைய கப்பு கரெக்டாக அந்த சீட்டிங் அலைன்மெண்ட்டில் உட்கார்ற மாதிரி மாட்டணும். ஸோ அது மாட்டினதுக்கப்புறம் ஸ்க்ரூஸ் இருக்கும், அதை நம்ம வந்துட்டு ஸ்க்ரூஸை போடணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த இடத்துல அந்த சீட்டிங் வந்துட்டு நல்லா வெல் டைட்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நல்லா என்ஷூர் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். நீங்கள் இதுக்கு வந்துட்டு ப்ரிஃபரபிளி வந்துட்டு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணலாம், பட்டை ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணலாம் அக்கார்டிங் டு த ஜெட். பட் யூஸ்வலி ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எல்லா ஸ்க்ரூஸையும் இப்போ நம்ம போட்டு இப்போ நம்ம டைட் வச்சுட்ருக்குறோம். ஸோ இதை டைட் வச்சது வந்து நல்லா வந்துட்டு இறுக்கமாக டைட் வைக்கணும். நம்ம என்ன கார்பரேட்டருக்குள்ளே நிறைய ப்ரெஷர் உள்ளே போகும் வண்டி ஓடிட்டு இருக்கும்போது. ஸோ நம்ம எவ்வளோ நல்லா டைட் வைக்கிறோமோ அவ்வளோ சேஃபாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட் வைக்கிறது நல்லது. நம்ம எல்லாம் டைட் வச்சாச்சு. இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கார்பரேட்டரை மறுபடியும் பழைய மாதிரி சீட்டிங்கில் உட்கார வைக்கிறது. மறுபடியும் பழைய மாதிரி சீட்டிங்கில் உட்கார வைக்கணும். ஹெட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம இப்போது அதை உட்கார வைக்க போகிறோம். உள்ளே இருக்கிற வயரிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கார்பரேட்டர் கழட்டும் போது வெளியே வந்துருந்துச்சுன்னா பழையபடி இந்த வயரிங்ஸை வந்து இந்த பழைய அலைன்மெண்ட்டில் ப்ரெஷர் பண்ணி உள்ளே செட் பண்ணிவிட்டு மாட்ட வச்சோன்னா கார்பரேட்டர் ஜெட்டு ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும். இதுக்கு நீங்கள் வந்துட்டு எதுவும் அந்த வயரிங்ஸ் எதுவுமே கழட்ட தேவையில்லை. ஜஸ்ட்டு இப்போ அது வயரிங்ஸ் எல்லாமே லூஸாக இருக்கிற வயரிங்ஸ் எல்லாம் அந்த மிச்சமாக இருக்க அந்த
ரப்பர் கட்டிங்ஸ், இந்த வேஸ்ட்டாக இருக்கிற கட்டிங்ஸ் மேலே இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன கட்டிங்ஸை நீங்கள் உங்கள் சிஸ்ஸஸில் கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது ஃப்யூச்சரில் வந்துட்டு அது எங்கேயும் ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கும். அண்ட் தென் இப்போ நம்ம வந்துட்டு வயரிங்ஸ் எல்லாம் அலைன் பண்ணி இப்போ அந்த கார்பரேட்டரை உள்ளே ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா இதை வந்துட்டு பிகினர்ஸ் முதல் தடவை பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அது கொஞ்சம் பேஷன்ஸாக இருந்து கொஞ்சம் அதை வந்துட்டு டைனமிக்காக உள்ளே எடுத்துகிட்டு போகணும். பார்த்து இந்த அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பார்த்து புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஆள் இருந்தாலே போதும். இதை தாராளமாக உள்ளே கொண்டு போய் க்ளீன் பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சிடலாம், சீட்டிங் பண்ணிடலாம். அண்ட் தென் இப்போ நம்ம முக்கியமான விஷயத்தை பண்ண போகிறோம். கார்பரேட்டர் ஜெட்டை மாட்டினதுக்கப்புறம் இங்கே உள்ளே இருக்கிற எல்லா ஸ்க்ரூஸையும், கீழே இருக்கிற ஸ்க்ரூஸ், ஜெட்டு கீழே வர ஸ்க்ரூஸ், ஜெட்டுக்கு சைடில் அந்த பம்பு கிட்ட வர ஸ்க்ரூஸ், ப்ளஸ் மேலே வர ஸ்க்ரூஸ், இந்த எல்லா ஸ்க்ரூஸையும் இப்போ நம்ம டைட் வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டைட் வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஜெட்டோடைய கனெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஃபிட்டிங் பண்ணியிருக்கோமான்னு சொல்லி பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை எல்லா ஸ்க்ரூஸும் டைட்டாக இருக்கான்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கணும். அண்ட் தென் உள்ளே வர பெட்ரோல் டியூப் எல்லாமே அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கிறோம். ஸோ தட் நம்ம வந்து ஃப்யூச்சரில் பெட்ரோல் லீக், வண்டி ஓடிட்டு இருக்கும்போது பெட்ரோல் லீக் ஆகிறத சான்சஸை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு எல்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்ம எல்லாமே டைட்டாக இருக்கா, அண்ட் தென் டைட் பண்ண வேண்டிய ஸ்க்ரூஸ் எல்லாம் இப்போ நம்ம டைட் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் தென் கார்பரேட்டர் ஜெட்டையும் நம்ம இப்போ நல்லா உள்ளே மாட்டி சீட்டிங் பண்ணியாச்சு. உள்ளே வர பெட்ரோல் டியூபையும் ஒரு தடவை நல்லா என்ஷூர் பண்ணிக்கிறோம், அது கரெக்டாக ஃபிட்டிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போது இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பெட்ரோல் டியூப். ஸோ இந்த பெட்ரோல் டியூப்பை இப்போ நம்ம வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் கார்பரேட்டரோட. அதை மாட்டுறதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வண்டியோடைய லெஃப்ட் சைடில் வந்துட்டு மாட்டினா அது ஈஸியாக உள்ளே மாட்டிடலாம். ஸோ நம்ம வண்டியோட லெஃப்ட் சைடில் பெட்ரோல் யூனியன் பக்கத்தில் இருக்கிற டியூப்பை இப்போ நம்ம பெட்ரோல் யூனியன்லேருந்து கார்பரேட்டருக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் யூ ஹேவ் டு கோ டு ரைட் சைட். நீங்கள் ரைட் சைட் போயிட்டு ரைட் சைட்லேருந்து உங்கள் பெட்ரோல் டியூப்பை வந்துட்டு உங்கள் கார்பரேட்டர் கனெக்ஷன் கொடுக்கலாம். கனெக்ஷன் கொடுத்து இப்போ கார்பரேட்டர் உள்ளே நல்லா மாட்டிக்கலாம். And now carburetor tube எல்லாம் மாட்டியாச்சு. Now we have to fix it out the carburetor with the head of the engine. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கார்பரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி அதோடைய ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே உள்ளே வந்து டைட் பண்ணுறோம்.
டைட் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஸ்க்ரூஸையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹாஃப் பாயிண்டில் வைக்கிறது நல்லது. பாதி ஸ்க்ரூ, அதாவது பாதி ஸ்க்ரூ போட்டுருங்க, பாதி ஸ்க்ரூ விடுங்க. கடைசி தடவை டைட் பண்ணும்போது என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம எந்த ஸ்க்ரூஸையும் மாட்டாமல் விட்டுட்டோங்கிற டவுட் இல்லாமல் எல்லா ஸ்க்ரூவும் அஷ்யூர்டாக மாட்டணுங்கிற ஒரு அஷ்யூரிட்டி இருக்கும். இப்போது எல்லா ஸ்க்ரூஸையும் நல்லா டைட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட் பண்ணுறது நல்லது. எல்லா ஸ்க்ரூஸையும் போட்டதுக்கப்புறம் கார்பரேட்டர் கழண்டு வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ கார்பரேட்டர் கழண்டு வரல. ஸோ எல்லா ஸ்க்ரூஸும் நல்லா ரைட்டாக மாட்டியாச்சு. இப்போ வண்டிக்குள்ளே கார்பரேட்டரை ஃபிட் பண்ணியாச்சு. எல்லா ஸ்க்ரூஸையும் டைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேனரில் ஒரு தடவை அஷ்யூர்டாக செக் பண்ணிக்கிறோம். மேலே இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் டைட் பண்ணுறோம். டைட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிலேட்டர் ப்ளே இருக்கான்னு செக் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வண்டி ஸ்டார்டிங்கில் எப்படி நல்லா ஓடுதா, அந்த ஜெட்டு அடைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸிலேட்டர் ப்ளே நல்லா தான் இருக்குது. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி வண்டி வந்து ஓடுதா, அந்த ஜெட்டில் இருக்கிற அடைப்பு எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த மழை தண்ணியில் இந்த அடைப்பு அப்புறம் அந்த அழுக்கு எல்லாமே இப்போ ஜெட்டில் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ வண்டி நல்லாவே ஓடுது. கார்பரேட்டர் இருக்கிற அடைப்பு எல்லாமே போயிடுச்சு. இப்போ வண்டி நல்லாவே ரைஸ் ஆகுது. அந்த பழைய மாதிரி அந்த ஜெட் அடைப்பு இப்போ இல்லை. வண்டி இன்ஜின் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது கியரில் வந்து போட்டு பார்க்க போகிறோம். வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நல்லா எக்ஸிலேட்டர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் அந்த ஒரு இன்ஷூரிட்டி கிடச்சிடும். நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் வண்டியை வந்துட்டு ஆயிலிங் பண்ணலாம். அந்த ஆயிலிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ டோரை க்ளோஸ் பண்ணலாம். இப்போ டோரை மாட்ட போகிறோம். டோரை மாட்டுறதுக்கு முன்னாடி கார்பரேட்டர் கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னொரு தடவை வந்துட்டு ஸ்க்ரூஸ் எல்லாமே டைட்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு கார்பரேட்டர் செட்டிங் ஆகிடுச்சு. மற்ற காவெல்லாம் வாங்கிருச்சுங்க ப்ராசஸில். இப்போது கார்பரேட்டர் உள்ள நல்லா சீட்டிங்காக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு டோரை க்ளோஸ் பண்ண போகிறோம். டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரூஸ் எல்லாமே டைட் பண்ணிவிட்டு டோரை இப்போது லாக் பண்ண போகிறோம். டோருக்கான ஸ்க்ரூஸ் வரும், அந்த ஸ்க்ரூ ட்ரைவில் டைட் வைக்கணும். டோரை இதில் வச்சு லாக் பண்ணி ஒரு புஷ் பண்ணும். அதில் டோர் நல்லா உள்ளே போய் சீட்டிங் ஆயிரும். ஸோ டோர் சீட்டிங் ஆனதுக்கப்புறம் நம்ம மேலே வந்துட்டு இப்போ சீட் போட்டு கவர் பண்ணணும். மேலே சீட் போட்டு லாக்